ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,147 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 309 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டில். நாஸ்டாக் 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 22,900 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக S&P 500 6,734 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா S&P 500 விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட் வந்து S&P 500 டவ் ஜோன்ஸ் விழுந்திருக்குது. நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது இந்த FISDAs, அதாவது FIS வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செல் பண்ணுறது நமக்கு நெகட்டிவ் அப்டேட் ஆனால் நெகட்டிவ் அப்டேட் தான். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து குறையும். நமக்கு வந்து அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க, டாலரில் நமக்கு இருக்கிற அந்த ரிசர்வ்ஸ் வந்து குறையும். ஸோ FIS என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறதுங்கிறது அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். பட் FIS எந்த ரேஞ்சுக்கு விற்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நெக்ஸ்ட் நம்மளோட இந்தியன் இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டை அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. FIS எந்த ரேஞ்சுக்கு வெளியேறாங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்டை உள்ளே ஏற்றுறாங்க. பட் FIS வெளியேறதுங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கை கோல்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 82% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 67 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டோட்டல் இன்கம் 1,492 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பென்சஸ் 1,404 கோடி இந்த குவார்ட்டரில் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இயர் பேஸில் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 742 கோடியிலேருந்து இப்போ 1,404 கோடி இந்த குவார்ட்டரில் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மென்ஷன் பண்ணுறது லைட் வெயிட் ஜுவல்லரி, 18 கேரட் ஜுவல்லரி, இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. B2B பார்ட்னர்ஷிப் அந்த செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. துபாயில் சேல்ஸ் நல்லா இருக்குது, அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பும் வச்சுருக்காங்க. மிடில் ஈஸ்டில் சேல்ஸும் ஓரளவு பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்தியன் ரீஜனல் மார்க்கெட்லேயும் அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக டெவலப்மெண்ட்டில் தான் போய்ட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ப்ராஃபிட், இன்கம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கை கோல்டோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 349 ரூபா. 52 ஐ பார்க்கும்போது 488 ரூபா. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போது ஒரு 140 ரூபா கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. பட் P ரேஷியோ 30 இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 25 இருந்தால் பார்க்கலாம். ஸோ கோல்டு கம்பெனிஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லா P ரேஷியோமே 35 மேலே தான் இருக்குது. அது டைட்டனு, கல்யாண் ஜுவல்வர்ஸு, தங்கமயில் இதெல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி. சென்கோவும் ஓரளவு பார்க்கலாம், அதுவும் 35 டைம்ஸ் மேலே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கொஞ்சம் என்ட்ரி எடுக்கலாம். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு கோல்டு செக்டார் ஸ்டாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அவாய்ட் தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நவம்பர் 21 நான் அது வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ உதய் கோட்டக் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30 lakhஸில் இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து ஒரு அன்டோல்டு ஸ்டார்ட் அப் ஸ்டோரியாக இருக்குது. இப்போ தான் நானே கேள்விப்படுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் மஹிந்திராவோட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இவர் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்கை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. 1985 ஆக்சுவலி ஃபினான்ஷியல் சிஸ்டம்ங்கிறது ரொம்பவே ஹெவிலி ரெகுலேட்டடாக இருந்திருக்கு. பேங்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 97% வந்து ஸ்டேட் ஓன் பேங்காக இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பாரோஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படின்னா பாரோவர்ஸ் 17% பே பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஆனால் டெபாசிட்டருக்கு 6% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க அந்த டைமில். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஸ்ட்ரகிள். குறிப்பாட்டு லார்ஜ் கார்பரேஷன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவங்க வந்து நம்ம ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் போட்ட டோட்டல் 30 lakh, இவர் வந்து ஒரு 13.5 lakh பார்த்தீங்கன்னா பாரோ பண்ணி இவர் போட்டிருக்காரு. இவர் சார்பாட்டு ஆனந்த் மஹிந்திரா பார்க்கும்போது அவங்க ஒரு 4.5 lakh போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிமைனிங் அமௌண்ட் போட்டு 30 lakhஸில் வந்து இந்த பேங்கை 1985 to 86 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் பேங்காட்டு, பெரிய பேங்காட்டு, ப்ரொஃபஷனல் பேங்காட்டு உருவாகி இருக்குது. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்கை பில்ட் பண்ணதில் ஆனந்த் மஹிந்திராவுக்கும் பங்கு இருக்குது. ப்ளஸ் இவர் உதய் கோட்டக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராப்பராட்டாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா SME நிறைய இண்டிவிஜுவல்ஸுக்கு எல்லாமே லோன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ 1985 to 86 அந்த டைமில் தான் கோட்டக் மஹிந்திரா பேங்கை அவங்க பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. GMR பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா லிமிடெட் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு.
888 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1810 கோடி. எபிட்டா வந்து 12.7% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் 364 கோடியாக குறைஞ்சிருக்கு. மார்ஜின் பார்க்கும்போது 30.1%லேருந்து 20.1% டிக்ளைன் ஆயிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் பவர் அண்ட் அர்பன் இன்ஃப்ரா லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஒரு 2970 கோடி ஒர்த் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டி, எக்ஸிஸ்டிங் கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணியிருக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது டாடா மோட்டார்ஸ், நாட்கோ ஃபார்மா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் எடுத்து பார்க்கும்போது இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாட்டு டிமர்ஜர் ஆகி உங்களுக்கு கிடச்சிருக்கும். டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் தனியாட்டு, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தனியாட்டு கிடச்சிருக்கும். இதில் பர்சனல் வெஹிக்கிள் லாஸ்ட் மார்க்கெட்டில் 392 ரூபாயில் இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது அரௌண்ட் 330 சம்திங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரெண்டுமே பிரிஞ்சு நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் கேட்குறது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இல்லாமல் டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிளும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டாடா மோட்டார்ஸ் 300 கன்சிடர் பண்ணி 1000 தாண்டி போனது, 1200 சம்திங்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டாடா மோட்டார்ஸில் நேற்று வந்த அப்டேட்ஸில் ஜேஎல்ஆரில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 26க்கு ரெவன்யூ கைடன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த சைபர் அட்டாக்லாம் பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க ஷார்ட் டைமில் டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள்ஸ் மேபி ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணலாம். அது மாதிரி டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணதுக்கு ரீசன் பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா சில ஒரு 2000 கோடி கிட்ட வந்து ஒன் டைம் லாஸில் அவங்க புக் பண்ணி வச்சாங்க. ஐ திங்க் டாடா கேபிட்டல் ஏதோ செல் பண்ணும்போது அதை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து லாஸ் கிடையாது. ஆக்சுவலி அது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் கிடையாது. உண்மைக்கும் அந்த ரேஞ்சுக்கு லாஸ் ஆயிருந்துச்சுன்னா 8000 கோடி சம்திங் அவங்க 876 கோடி சம்திங் ஏதோ லாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. அப்படி லாஸ் புக் பண்ணியிருந்தாங்கன்னா பொழந்துருவாங்க மார்க்கெட்டில். பட் அப்படி அடி வாங்கலை கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்து தான். பட் நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து லாங் டேர்முக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். நான் அதனால தான் தைரியமாக தான் ஹோல்ட் பண்ணுறேன். அது மாதிரி தான் இண்டஸ்இண்ட் பேங்க் 10% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது, எக்ஸிட் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அவங்க தான் ஓனாக வந்து சரி பண்ணிட்டு வராங்க. சில அக்கௌண்டிங் லேப்ஸஸ் இஷ்யூ எல்லாமே ஃபேஸ் பண்ணாங்க. எல்லாமே இப்போ தான் 1-2 சரி பண்ணிட்டு வராங்க. ப்ரொமோட்டர் என்டிட்டி அவங்களுக்கு பார்க்கும்போது ஃபண்டு வந்து போடுவாங்க. பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டு ரைஸ் பண்ணுவாங்க, அதை லெண்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து வர்றது தான் ப்ராஃபிட்டு. அது வந்து அவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட் போடுறதுக்கு ஹிந்துஜா குரூப் அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அதனால இண்டஸ்இண்ட் பேங்க் தைரியமாக இருக்கலாம். அது மாதிரி என்ன ஒன்று என்னென்னா நாட்கோ ஃபார்மாவோட பிஸ்னஸ் மாடல் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட்லி இருந்த ராஸ்டே கேஸை பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட்டு, டெல்லி ஹைகோர்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகி நாட்கோ ஃபார்மாவுக்கு ஃபேவராக தான் வந்துச்சு. ஸோ ஒரு ரேர் ட்ரக்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது அரௌண்ட் 15 lakhs சம்திங் வருது. இவங்க 6 lakh 15 lakh அப்படிலாம் வருது. நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதே ட்ரக்கோட பேட்டண்ட்டை காப்பி பண்ணி அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் ஜஸ்ட் 6000 5000 7000 அந்த ரேஞ்சில் எப்படி 5 லட்சம் 6 லட்சம் உள்ள ட்ரக்கை 7000 18,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம வந்து லாங் டேர்மில் தைரியமாக இருக்கலாம். அந்த ஒரு தைரியத்தில் தான் நானும் வாங்கி வச்சுருக்கிறேன். பட் நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இது எப்படி உருப்படும் அப்படின்லாம் கேட்குறீங்க. இது எப்படி தேராது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இதே நாட்கோ ஃபார்மா 800 கன்சிடர் பண்ணி போன வருஷம் 1600 வந்துச்சு. நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிட்டாங்க. பட் நான் வந்து புக் பண்ண அப்படி ஹோல்ட் பண்ணது தான் வச்சுருக்கிறேன் நாட்கோ ஃபார்மா. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரியும் பார்க்கணும். இதே நாட்கோ ஃபார்மா டாடா மோட்டார்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 தாண்டி போச்சு. அதையும் நீங்கள் பார்க்கணும். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவ் சிச்சுவேஷன் வந்ததுனால இதில் இருக்குது. ஸோ அதுலேருந்து மீண்டு வராங்க. அது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். வாங்கிட்டு ஒரே மாதத்தில் மேலே போகலை அப்படின்னு சொல்லி அதை எக்ஸிட் பண்ணலாமா அப்படின்லாம் முடிவு எடுக்காதீங்க. மேபி அடுத்தது இது எப்படி வரும்னா மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி வரும். மணப்புரம் ஃபினான்ஸும் இதே மாதிரி தான். அவங்க ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸில் வந்து லெண்ட் பண்ணக்கூடாது, மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் லெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டரி இதை போடுறாங்க, ஒரு தடை போடுறாங்க. ரெண்டாவது அதை இவங்க ரிவைவ் பண்ணி மறுபடியும் நீங்கள் லெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மறுபடியும் மணப்புரம் ஃபினான்ஸ் இப்போ 280க்கு வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ மணப்புரம் ஃபினான்ஸ் வாங்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, இப்போ வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் வாங்கலாமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இது மாதிரி ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து எந்த டிசிஷனுமே ராங்காக எடுத்துடாதீங்க. அப்புறம் மணப்புரம் ஃபினான்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அவங்களோட சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து யூத் ஆஃப் நாகாலாண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அதை பேஸ் பண்ணி சைன் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு.
ஃபஸ்ட்டு கிரையோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் 50 கோடியாக இருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 2099 கோடி. எக்ஸ்பென்சஸ் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 5.8% இருக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 9270 கோடி ஒர்த் ஆஃப் NHAA ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. ஆனந்த்ராஜ் வந்து 4500 கோடி ஆந்திர பிரதேசில் நியூ டேட்டா சென்டர் ஐடி பார்க் செட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆனந்த்ராஜ் கொடுத்த அப்டேட்டு. லூப்பின் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு ஜெனரிக் ட்ரக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ரிஸ்பெரிடான் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் ட்ரக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிசோஃபெர்னியா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்கு. யூஎஸ்எஃப்டி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 37.5 mg அந்த ரேஞ்சில் வருது, 50 mgல வருது, 25 mgலையும் வருது. இது வந்து ஒரு இன்ஜெக்டபிள் சஸ்பென்ஷனில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஈஸ்மேட் ரிப்போர்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. 118 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். பட் லாஸஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் கிடையாது, நெட் லாஸ் தான். ரெவன்யூ பார்க்கும்போது 19% இந்த குவார்ட்டரில் டவுன் ஆயிருக்கு. டிக்கெட்டிங் செக்மெண்ட்டில் ஏர் டிக்கெட்டிங் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ரெவன்யூ 61% கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த செக்மெண்ட்டில் 22% அடி வாங்கியிருக்கு. ஹோட்டல் பேக்கேஜஸ் 27% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 32 கோடி அதில் ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. இது போக எக்ஸ்பென்சஸ் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 120 கோடியாக இருக்குது. எம்ப்ளாயி பெனிஃபிட் 26% அவங்களோட டோட்டல் ரெவன்யூவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 24% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 36 கோடி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 27 கோடி ப்ராஃபிட்லேருந்து 36 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஈஸ்மேட் ட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. சாம்சங் பார்த்தீங்கன்னா சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இந்த சிப்ஸோட ப்ரைஸு, மெமரி சிப்ஸோட ப்ரைஸை 60% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால இப்போ டேட்டா சென்டர் அதுக்கெல்லாமே ரொம்பவே அது தேவைப்படுது போல். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் இருக்குது. என் ஆஃப் ப்ராடக்ட் கைவசம் இல்லாததுனால அவங்க ப்ரைஸை 60% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சாம்சங் கொடுத்த அப்டேட்டு. ஆனெக்ஸ் விண்டோட கியூட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 121 கோடி. ரெவன்யூ 1162 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக 202 மெகாவாட் வச்சுருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில் ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆர்டர் புக் 3.2 ஜிகாவாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து ஐனெக்ஸ் விண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. டாடா ட்ரஸ்ட்டில் சில சேஞ்சஸ் அதை அப்டேட் பண்ணணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே நாள் அப்டேட் பண்ணுறேன். டாடா ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெவில் டாட்டா, இவர் வந்து நோயல் டாட்டாவோட சன் போல். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சார் தரோப்ஜி டாடா ட்ரஸ்ட் அதுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது போக பாஸ்கர் பட் இவர் வந்து டைட்டனில் இருந்தவங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நவம்பர் 12 இவங்களோட டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்து 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்டில் இவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க நோயல் டாட்டாவோட சன் தான் நெவில் டாட்டா. இவங்களோட இதுன்னு பார்க்கும்போது கரியர்னு பார்க்கும்போது பேஸ் பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் தான் இவங்களோட கரியர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டுடியோவில் சார்ஜ் எடுத்திருக்காங்க. ஸ்டுடியோ அந்த பிஸ்னஸ்லாம் கவனிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி டாடா ட்ரஸ்ட் அதுலேயும் போர்ட் மெம்பராக இருக்கிறாங்க. டாடா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆர்டி டாடா ட்ரஸ்ட் இதுலேயும் அவங்க போர்ட் மெம்பராக இருக்கிறாங்க. பாஸ்கர் பட்னி பார்க்கும்போது இவங்க 17 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரம் 2002 to 2019 அந்த டைம்லேயே டைட்டனில் மேனேஜிங் டைரக்டராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பாஸ்கர் பட்டுக்கு 71 ஏஜ் ஆகுது. இவரோட கிராஜுவேட் ஐஐடி மெட்ராஸ், ஐஏஎம் அகமதாபாத், நெக்ஸ்ட் காத்ரேஜ் அண்ட் பயஸ் அந்த செக்மெண்ட்லாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டாடா வாட்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்குது ஒரு ட்ரக்குக்கு. டிலிட்டாசம் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற டேப்லெட்ஸுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிலிட்டாசம் ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸு யூஎஸ்பின் வேரியஸ் ஸ்ட்ரென்த்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பிளட் ப்ரெஷர், ஆன்ஜினா இதுக்கு எல்லாமே ட்ரீட் பண்ணக்கூடிய இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 210வது ஃபைனல் யூஎஸ்எஃப்டி ஏஎன்டி அப்ரூவல் இவங்களுக்கு கிடச்சிருக்கு அலம்பிக் ஃபார்மாக்கு. இது வந்து அலம்பிக் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஜியோ லீசிங் சர்வீஸ் 45 கோடி ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் லீசிங் ஐஎஃப்எஸ்சி பிரைவேட் லிமிடெட் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஜியோ ஃபினான்ஷியலோட சப்சிடரி தான் ஜியோ லீசிங் சர்வீஸ். இவங்க 45 கோடி ரிலையன்ஸ் இன்டர்நேஷனல் லீசிங் ஐஎஃப்எஸ்சி பிரைவேட் லிமிடெட் அதில் வந்து ரைட் இஷ்யூ மூலமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹாத்வே இவங்க $4.9 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஸ்டேக் வந்து ஆல்ஃபபெட்டில் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து குறைச்சிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்பிளில் ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 238.2 மில்லியன் ஷேர்ஸ் ஆட்டு குறைச்சிட்டாங்க. ஏன்னா தேர்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சிருக்கிறாங்க. 280 மில்லியன் ஷேர்லேருந்து 238.2 மில்லியன் ஷேர் ஆட்டு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 900 மில்லியன் ஷேர் இருந்தது, இந்த ரேஞ்சு குறைஞ்சிருக்கு. ஆப்பிளில் தான் இவங்க லார்ஜஸ்ட் ஹோல்டிங், கிட்டத்தட்ட $60.7 பில்லியன் அளவுக்கு இவங்க ஹோல்டிங்ஸ் இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இதில் 37.2 மில்லியன் ஷேர் வந்து சோல்ட் பண்ணி விற்றுருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ 7.7% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்க்ஷயர் ஹேத்வே, ஆப்பிள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா கார்பரேஷனில் ஸ்டேக்கு கம்மி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆல்ஃபபெட்டில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வாரன் பஃபட் 95 ஏஜ் ஆகுது. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பொசிஷன் வந்து அவர் இந்த எண்ட் ஆஃப் த இயரில் ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. பெர்க்ஷயர் கிட்ட பார்த்தீங்கன்னா கேஷ் ஃபைல், அதாவது கேஷ் அவங்க கைவசம் $382 பில்லியன் கைவசம் வச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சிடென்டல் பெட்ரோலியம் கார்பரேஷன் பெட்ரோகெமிக்கல் யூனிட் அது ஒரு $9.7 பில்லியன் வாங்குறாங்க. $1.6 பில்லியன் வந்து ஸ்டேக்கு யுனைடெட் ஹெல்த் குரூப் INC அதில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பெர்க்ஷயர் ஹேத்வே கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.